வணக்கம். இன்னைக்கு நாம சமரசம் பத்திரிக்கையில வந்த சில முக்கியமான கட்டுரைகளை வச்சு ஒரு விஷயத்த ஆழமா அலச போறோம். வாங்க நேரா உள்ள போகலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த இடம் திருப்பரங்குன்றம். இங்க பாருங்க, ஒரே மலையில ஒரு பக்கம் ஹிந்து கோவிலும் இன்னொரு பக்கம் ஒரு இஸ்லாமிய தர்காவும் பல 100 வருஷமா அமைதியா இருந்திருக்கு. ஆனா இப்போ இந்த இடம் ஒரு சட்ட போராட்டத்தோட மையமா மாறியிருக்கு. எப்படி ஒரு புனிதமான சடங்கு ஒரு சட்ட போர்க்களமா மாறுது? நம்பிக்கையும் பாரம்பரியமும் சட்டத்தோட மோதும்போது எது நிக்கும்? இந்த மாதிரியான சிக்கலான கேள்விகளுக்குள்ளதான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள வரலாம். இங்க நடக்கிற இந்த சின்ன ஊர் சர்ச்ச உண்மையிலே ஒரு பெரிய தேசிய விவாதத்துக்கான ஒரு தொடக்க புள்ளிதான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கார்த்திகை தீபம்ங்கிறது வெறும் ஒரு சடங்கு கிடையாது. அது அறியாமைங்கிற இருக்க நீக்கி ஞானம்ங்கிற வெளிச்சத்தை கொண்டு வர ஒரு ஆழமான ஆன்மீக நம்பிக்கை. தலைமுறை தலைமுறையா தொடர்ந்துட்டு வர ஒரு புனிதமான விஷயம். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. கிட்டத்தட்ட 100 வருஷமா ஒரு வழக்கம் நடந்துட்டு இருக்கு. 2014 இதை எதிர்த்து ஒரு கேஸ் வருது. ஆனா அது தள்ளுபடியாகுது. அப்புறம் 2017 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் பாரம்பரியம் தொடரட்டும், அதுதான் அமைதிக்கு நல்லதுன்னு தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா திடீர்னு 2025 ஒரு தனி நீதிபதி இது எல்லாத்தையும் மாத்தி ஒரு புது உத்தரவு போடுறாரு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பையும் அத பத்தி இந்த பத்திரிகை என்ன சொல்லுதுங்கிறதையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான ஒப்பீட நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் 100 வருஷ பாரம்பரியம், சமூக நல்லிணக்கம்னு ஒரு நடைமுறை இருக்கு. இன்னொரு பக்கம் அத மாத்தச் சொல்லி ஒரு புது கோர்ட் ஆர்டர். இந்த முரண்பாடுதான் இது வெறும் சட்ட பிரச்சனையா இல்ல அதுக்கு மேல ஒரு தார்மீக பிரச்சனையாங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்புது. இந்த கட்டுரையோட ஆசிரியர் ஒரு நீரடியான கேள்வியை கேட்கிறாரு. 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் கொடுத்த தீர்ப்ப ஒரே ஒரு நீதிபதி எப்படி மாத்த முடியும்? இந்த கேஸுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம்? ஒருவேளை நீதிபதியோட தனிப்பட்ட நம்பிக்கை இந்த தீர்ப்புல தாக்கத்தை ஏற்படுத்துச்சான்னு ஒரு கடுமையான கேள்வியை முன்வைக்குது இந்த கட்டுரை. இந்த தீர்ப்போட நடுநிலைத்தன்மை மேல பத்திரிக்கை சில சந்தேகங்களை எழுப்புது. அதுக்கு இந்த 3 விஷயங்களையும் சுட்டிக்காட்டுது. பொதுவா நீதிபதிகள் நேர்ல போய் ஒரு இடத்த ஆய்வு செய்யறது ரொம்ப அபூர்வம். அது மட்டும் இல்லாம மனுதாரருக்கு ஸ்பெஷல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொன்னதும் அந்த நீதிபதியோட பழைய பொது பேச்சுக்களும் சந்தேகத்தை அதிகமாக்குதுன்னு கட்டுரை வாதிடுது. சரி, இப்போ இந்த விவாதத்தை நாம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம். இந்த பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனை உண்மையில நம்ம நாட்டுல சிறுபான்மையினர் உரிமைகள் சம்பந்தமா நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையின் அறிகுறிதான்னு சொல்லுது. ஆமா, திருப்பரங்குன்றத்துல பத்திக்கிட்டது ஒரு சின்ன தீப்பொறிதான். ஆனா அது இந்தியா முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நெருப்ப பத்தின விவாதத்தை உண்டாக்குதுன்னு இந்த கட்டுரை அழுத்தமா சொல்லுது. இது வெறும் சட்ட வார்த்தைகள் கிடையாது. இது நம்ம தேசத்தோட ஆன்மா. ஒவ்வொரு குடிமகனோட நம்பிக்கையையும் கண்ணியத்தையும் நாங்க காப்பாத்துவோன்னு நமக்கு நாமே கொடுத்துக்கிட்ட ஒரு தார்மீக சத்தியம் இது. இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள் எல்லாமே இந்த பத்திரிகை கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட வாதப்படி நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்ற இந்த மதச்சார்பற்ற கொள்கை இப்போ ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாயிருக்கு. இந்த கட்டுரை ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்குது. குடியுரிமை திருத்தச் சட்டம், அதாவது CAAல ஆரம்பிச்சு கல்வி நிறுவனங்கள்ல ஹிஜாப் தடை வரைக்கும் கொண்டு வரப்பட்ட பல சட்டங்களும் நடவடிக்கைகளும் சிறுபான்மை சமூகங்களை ரொம்பவே பாதிக்குதுன்னு இந்த கட்டுரை சொல்லுது. இந்த புள்ளி விவரம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கட்டுரை சொல்றபடி பிரிட்டிஷ் ஆட்சியில 35% இருந்த முஸ்லிம்களோட பிரதிநிதித்துவம் இன்னைக்கு வெறும் 3.5% குறைஞ்சிருக்கு. இந்த பார் சார்ட்ல அந்த வீழ்ச்சியோட அளவை நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி கிறிஸ்தவர்களோட பிரதிநிதித்துவமும் 15% வெறும் 1% குறைஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 90% வீழ்ச்சி. இதையும் நாம கவனிக்கணும்னு அந்த கட்டுரை சொல்லுது. நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களோட மையக்கரு, அதாவது இந்த பத்திரிக்கையோட பேர்லே இருக்கிற அந்த நல்லிணக்கங்கிற விஷயத்த பத்தி பேசலாம். இதுதான் இந்த முழு விவாதத்தோட திறவுகோல். இவ்ளோ நேரம் நாம பார்த்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த பத்திரிகை சமரசம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் பாக்குது. சமரசம்னா நல்லிணக்கம், ஒற்றுமை, இதுதான் அவங்களோட முக்கியமான செய்தி. இந்த வாசகரோட வார்த்தைகள் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. நல்லிணக்கம்ங்கிறது அரசாங்கம் கொண்டு வர்றதில்ல. அது மனுஷங்களோட மனசுல இருந்து வரணும். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தார்மீக பொறுப்பு. கடைசியா இந்த கட்டுரைகள் சொல்ற செய்தி இதுதான். நல்லிணக்கம்ங்கிறது சட்டம் மூலமாவோ கோர்ட் மூலமாவோ மட்டும் வராது.
ஒருத்தரோட உரிமையை இன்னொருத்தர் மதிச்சு நம்ம வேற்றுமைகளை ஏத்துக்கிட்டு ஒன்னா வாழணுங்கிற தார்மீக கடமையிலிருந்து தான் அது பிறக்கும். இதுதான் உண்மையான சமரசம். இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல நான் முடிக்கிறேன். பலவிதமான மக்கள் வாழற நம்ம நாட்டுல நல்லிணக்கத்தை சட்டங்கள் மூலமா மட்டும் கொண்டு வந்துட முடியுமா? இல்ல அது ஒவ்வொரு தனி மனுஷனோட இதயத்திலிருந்து வரணுமா? இல்ல ரெண்டுமே அவசியமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.